ஹே சிட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஃபைன் நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷ் மெனுவோ ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் யுவர் டேட் அவங்க. நான் ரொம்ப லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன். ஸோ தென் வீடியோ வந்து ரொம்ப லேட்டு தான்டா. ஸோ சாரி. எனக்கு இன்றைக்கி போடுற ஐடியாவே கிடையாது. சலோ நீ வந்து ரொம்ப நாளாக கேட்குற. ஸோ அதனால் உனக்காகவே இந்த வீடியோ. நான் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டாண்டாக தான் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் தான் பர்த்டே ஸ்பெஷல்னு போட்டிருந்தேன். சரி இன்றைக்கி சாஃப்ட் ஸ்டாண்ட்லாம் வேணாம், ஹாட் ஸ்டாண்டாகவே. ஸோ பேபி மிஸ் யாருனா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கான ஸ்டோரி கிடையாது. தயவு செஞ்சு ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தென் டாங் பயாஸ் யாருனா எங்களுக்கு ஹாட் ஸ்டாண்டாக போட்டால் தான்க்கா பிடிக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காகடா. ஓகேவா? நல்லா தரமாக வச்சுருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு ஹெட்செட் போடாமல் கேட்டால் அது எனக்கு தெரியாது. நீ எப்பவும் போல் எதுனா கிரிஞ்சு பண்ணுவேன் மொக்கையாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிடாதீங்கடா. ஸ்டோரி ஸ்டார்டிங் டு எண்டிங் தரமாக இருக்கும். ஸோ நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் ஹெட்செட் மஸ்ட்டு 18+ வார்னிங். ஹெட்செட் போட மறந்துட்டேன். பரவாயில்ல, நீங்கள் போட்டுட்டு கேளுங்க. ஓகேவா? ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி நேம் பார்த்திங்கன்னா ஐ லவ் 624x7. ஸோ ஸ்டோரி நேம் சொல்லிட்டேன். ஹெட்செட் மஸ்ட்டு 18+ வார்னிங். ஓகேவா? எந்த வித இன்ட்ரோடக்டும் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் டாங்கை தான் காமிக்கிறாங்க. டாங் வந்துட்டு பண்ணடி என்ன கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணா என்னடி உனக்கு? டாங் நீங்கள் டெய்லி இதை தான் சொல்கிறீங்க. டெய்லி ஒன்று 24 hours என்னை வச்சு செய்கிறீங்கட்டா. என்னால் ஏஞ்சி கூட நிற்க முடியல. வலிக்கிறதுக்கு தாண்டி பண்ணுறேன். எனக்கு அதில் தான் இருக்குது. எனக்கு உன் கூட செக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். சொல்லி தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐ லவ் 624x7. பட் என்னால் முடியணும்ல. அதனால் முடியும்டி. பசாமல் படு, கண்ணை மூடி அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண. உன்னால் முடியும். சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, எதை பற்றி திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுத்திருக்கீங்க. ஸோ அப்போ டாங் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களை ஏஞ்சி உட்கார வச்சு உங்கள் லிப்ஸை ஃபஸ்ட்டு ரொம்ப மைல்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கடவுளே இப்போவாவது அவன் திருந்தி என்னை விட்டானே, ஒரு 10 நிமிஷம் என்னை விட்டானா கூட போதும். நேற்று நைட்லேருந்து நான் ஸ்டாப்பாக பண்ணுறான். என்னால் முடியணும், வலிக்குது. இவன் என் கையை போட்டு அமுத்துறான், அங்கே பண்ணுறான், செஸ்ட்டை போட்டு அமுத்துறான். என்னால் முடியல. ஆனால் நீ ஒரு டேடி மெட்டீரியல். என்ன டேடி மெட்டீரியலா? ஆமாம் டேடி. என்ன சம்பவமோட இருக்கு போலியே. எத்தனை வருஷம் கனவு இப்போ என்கிட்ட குட்டி தீக்கிற? 28 வருஷத்து கனவுடி. உன்னை 12 வருஷமாக காதலிக்கிறேன். 12 வருஷமாக கூட இப்படி இருக்கணும்னு எவ்வளோ நினச்சிருக்கேன். ஆனால் நீ எவ்வளோ எஸ்கேப் ஆகிற, எவ்வளோ ஈஸியாக என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற. உங்கள் அப்பா என்கிட்ட மாற்றுக்கு எதிரடி உன்னை பெற்று விட்டான். அது என்னமோ கரெக்டு தான். எங்கள் அப்பா பாட்டுக்கு உனக்கு தான் என்னென்ன கொடுத்துட்டு போயிட்டான். நீ எங்கள் அப்பாவையும் வச்சு ஓக்குற, என்னத்தானே ஒத்துக்கிட்டு இருக்க. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எங்கன்னா அத்து மீறி அதை நான் வார்த்தை விட்டுட்டேன்னா சாரிடா. இது வந்து 18+. ஸோ சாரி. ஓகேவா? அது சரிடி பொண்டாட்டி, உனக்கு எப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரியும்? ஏன் நீ மட்டும்தான் க்ரோமில் பிட்டு படம் பார்ப்பியா? நான் பார்க்க மாட்டேனா? உனக்கு மேலே காய்ச்சிடா நான். ஹேய் என்னடி சொல்கிற? நீ ஒரு படம் பார்த்தீன்னா நான் 12 படம் பார்ப்பேன்டா. ஓ அப்படி வேற? ஆமாண்டா பொறுக்கி, அப்படி தான் வரேன். என்ன வீடியோ காலில் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஆனால் உன் கால் கட் பண்ண அப்புறமா எனக்கு செம்ம ஹைப்பில் போகும். நான் எதனா பண்ண
நைட்டில் நான் தூக்கமே வர மாட்டேது டாடி. உன்னை இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். எனக்கு டைமிங்கே கிடையாது. அப்பப்போ ஏஞ்சி உன்னை பார்த்தா தான் தூக்கமே வரும். உன் ஃபோட்டோ பார்த்துட்டு அங்கே எதனா பண்ணால் சொர்க்கண்டா, சொர்க்கமே கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த அளவுக்கு எனக்கு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்லை. சரி, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டியாக வந்து சொல்லலான்ட்டு விட்டுட்டேன். அதுதான் எனக்கு மாட்டிக்கிட்டேனே. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு நேற்று தாண்டா கல்யாணம் ஆச்சு. என்ன இப்போ வரைக்கும் வெளியே விடாமல் பண்ணுறடா. என்ன நினைப்பாங்க? சும்மா இங்கே சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் உன் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அதுதான் நம்மளை விட்டுட்டாங்க. ஆமாட்டி பொண்டாட்டி, நீ பேசுனதெல்லாம் போதும், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிடா பொறுக்கி, ஸ்டார்ட் பண்ண. டாம் ஒரு நிமிஷம். என்னடி? இல்லை, நம்ம மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணலாமா? வீடியோ எடுத்துக்கிட்டு இப்போ எடுத்து என்ன பண்ண போகிற? அப்லோட் பண்ண போறியா? அவ்வளோ சீப்பாக நல்லலாம் இல்லை. எனக்கு எப்போல்லாம் தோணுது அப்போல்லாம் நான் பார்ப்பேன்ல, அதுக்கு தான். அது சரி, எப்போல்லாம் தோணுதோ புருஷன் குத்துக்கள் மாதிரி தானே இருக்கேன். கூப்பிட்டா வந்து ஒன்று நல்லா ஜாலியாக்கிட்டு போகிறேன். இதில் வந்து வீடியோ பார்த்து தனியாக பண்ணுறக்கா? ஒன்றும் வேணாம், மூடிட்டு ஃபோனை வச்சுட்டு கண்ணை மூடி படுறி. சரிடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி படுத்துருக்கீங்க. அப்போ டேவங்க வந்துட்டு அப்படியே மெதுவாக அவங்க செஸ்ட் கிட்டே போகிறான். எப்போ போல் அவங்க செஸ்ட்டை போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கா அது வலிக்குது, இருந்தாலும் அவனோட கை உங்கள் செஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்கள் நெளியிறீங்க. அப்போ டேவங்க வந்துட்டு, ஏய் நெளியாதுடி, எடுத்துன்னெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டா முடியாது. நீ நெளியிறது என் தம்பி என்னமோ பண்ணுது, சும்மா படுறி. ஆஹா, என்னமோ பண்ணுதா? அப்படித்தான் இருக்கணும். அப்போ தான் நீ என்கிட்ட இருப்ப. இல்லைன்னா கீழே கொண்டு போயிட்டீன்னா அவ்வளோ சீக்கிரம் நீ என்கிட்ட வரமாட்டேன். நானும் மூஞ்சம் மட்டும்தான் டேவன் பார்க்கணும். எனக்கு நீ வேணும். வேணா உன் தம்பி பசியை ஆற்றிட்டு வந்துடு, சரியா? அப்படி சரியா? சரிடி, ஃபஸ்ட்டு அவன் பசியை ஆற்றிட்டு அப்புறமா வந்து உன் பசியை நான் ஆற்றுறேன். இது நல்ல டேடி மெட்டீரியல் புருஷனுக்கு அழகு. அது என்னடி டேடி மெட்டீரியல் புருஷன்? ஆமாண்டா டேடி. சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே போகிறான். கீழே போயிட்டு உங்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அங்கே மவுத்தை வச்சு செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கா இன்னும் ஜாலியாக இருக்குது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அவனோட தானே இருக்கீங்க, நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போட்டு அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு 2 ஃபிங்கர் எடுத்து அங்கே செட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு டடி பண்ணிக்கிது மெதுவும் பண்ண ஏண்டி என் தம்பியும் உள்ள விட்டு பொறுத்துட்டு அமைதியாக படுத்தவ ஜஸ்ட் 2 ஃபிங்கருக்கு உனக்கு வலிக்குதா? நீ என் இடத்துல இருந்திருந்தீன்னா தெரிஞ்சிருக்கும். பொறுக்கி வலிக்குதுடா, அப்படி தாண்டி வலிக்கும். அது இல்லாமல் புருஷனை பொறுக்கின்னு சொன்னேன்னா இன்னும் 2 ஃபிங்கர் நான் உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 ஃபிங்கரை அவன் உள்ளே விடுறான். ஸோ உங்களுக்கு முடியல, செம்மையாக வலிக்குது, நீங்களும் செம்மையாக கத்துறீங்க. சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏய் வாய் மூடி, கத்தாதடி, யாருக்குன்னா சவுண்ட் கேட்டு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபிங்கர் எடுத்துகிட்டு அவன் பிரதரை இன்சல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை செம்மையாக லிப்லாக் பண்ணுறான்.
எனக்கு விட்டு பொறுக்கி பண்ணுறதையும் பண்ணிட்டு வந்து லிப் லாக் பண்ணுறியா? ஆமாண்டி, அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன, உனக்கு எங்கே வலிக்குது? கீழே வலிக்குது, மரியாதைப்பே அதுக்கு சரி பண்ணிட்டு வா போ. இப்போ கீழே போக முடியாதே. ஏன்? அதுதான் என் தம்பி சாப்பிட்டுட்ருக்காண்டி, நான் எப்படி பொண்டாட்டி போகிறது? அது சரி, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ தான் பொறுக்கியாச்சே. பொறுக்கி ஹேய், இன்னொரு தடவை பொறுக்கினேன்னு வச்சுக்கோயேன், என் பிரதர் உள்ளே இருக்கும்போது 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே ஆன்சர் பண்ணுவேன். என்ன வேணாம் நான் ஒன்றும் பேசல. அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்கான் அப்போது. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 days ஆகுது. 2 days இப்படி தான் 24 hours சாப்பிட்ருக்க மாட்டீங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, அந்த பெட்டை விட்டு நீங்கள் வந்து எழுந்திருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு டவுனில் அங்கே அப்படியே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னால் முடியலட்டா 2 நாள், அது இல்லாமல் மேரேஜ்லேருந்து இப்போ சுற்றுனா 3 days வலிக்குது எனக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பசியும் ஆகுது, தண்ணி குடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. நான் இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறேன். எனக்கு என்ன, கீழே போனால் அவமானம் தான் போகும். இப்படியே போனீங்கன்னா அவமானம் தாண்டி போகும். என்னடா சொல்கிறேன், போடா, எனக்கு பசிக்குது, நான் போகணும். சரி ஆனால் எனக்கு வரையில் மில்க் வேணும். எடுத்துகிட்டு வரேன். சரி அப்போ போ அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு போகிறீங்க, கீழே போவீங்க. அப்போது அவங்களோட தங்கச்சி இருந்துட்டு, என்ன அண்ணி 3 நாளாக எங்கள் அண்ணா வச்சு செஞ்சுருப்பான் போலையே, சாப்பிட்றதுக்கு வரல, தண்ணி குடிக்க வரல, எதுக்குமே வரல, இப்போதைக்கு வந்தீங்க, எப்படி விட்டான்? என்ன அண்ணி, எங்கள் அண்ணா வச்சு நல்லா பண்ணானா? செம்ம என்ஜாய் போல், பார்த்தாலே தெரியுது. நீ நடக்க முடியாமலாம் நடந்து போகிறீங்க. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுடி. என்ன பேச்சு உனக்கு? உங்கள் அண்ணன் உனக்கு இப்படி தான் வளர்த்தானா? அண்ணி அது கிடக்குது, விடுங்க. சொல்லுங்கள், வலிக்கிட்டா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அண்ணி. போடி பேசாமல். சரி, எனக்கு பசிக்குது, என்ன இருக்குது சாப்பிட? எங்கள் மம்மியும் வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்து தான் குக் பண்ணுவாங்க. ஓ மை காட், எனக்கு பசிக்குது, எதனா குக் பண்ணி தாடி. எனக்கு எப்படி பண்ண தெரியும்? எனக்கே நீ தான் பண்ணி தருவ, போ. அண்ணின்ற மரியாதை போயிடுச்சா? அண்ணின்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஃப்ரெண்டுடி, மரியாதையாக சொல்லு. என்ன லவரோட நல்ல குத்துக்கிழமாக இருந்தப்போல சும்மாவே நீ அந்த ஆட்டம் ஆடுவ. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியுது, என் அண்ணனை கவுக்கறதுக்குன்னே இருக்கடி நீ. அதுவும் அந்த செஸ்ட்டில் ரிவேல் ஆகிற மாதிரி போட்டிருக்கல, வேறு லெவல். என்னடி பேசிகிட்டு இருக்கேன் என் பொண்ணாட்டிக்கிட்ட? ஒன்றும் இல்லைண்ணா, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுதானே ஏன்னு கேட்டேன். ஆமாட்டே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான், வேறு ஒன்றும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும்டி. ஐ நோ. ஐயன், உன்கிட்ட நான் பால் கேட்டேன், எடுத்துகிட்டு வா. சரி டேங் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டேங் உள்ளே போயிடுறாரு. நீங்களும் கிச்சன் போகிறீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு டாங்க்கு மில்க் வந்து காய்ச்சலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, டேங்கோட தங்கச்சி வந்துட்டு, என்னடி பண்ணுறேன்? என் புருஷன் என்கிட்ட பால் கேட்டான், அதுதான் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அடைச்சி 3 நாளாக எங்கள் அண்ணன் கூட ஒரே ரூமில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இப்போ புரியல, அவன் கேட்டது இந்த மில்கில், உன்னோட மில்க் குடி பக்கி. என்னோட மில்கா? ஆமாம், நம்மளே போய் கேட்டுவா, எதையும் கொண்டு போ. ஆனால் எங்கள் அண்ணன் இது குடிக்க மாட்டான்டி, அதுதான் குடிப்பான் பார். என்னடி சொல்கிற? நான் தாங்கோட தங்கச்சிடி. ஆமாம், போடி போ. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்க்கு காய்ச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ டாங் வந்துட்டு போனது டோரை லாக் பண்ணிட்டு, என்னடி பண்ணிட்டு இருந்த கீழே? என்ன பண்ணிகிட்டு இருந்த? சாப்பிட்டுட்டு மில்க் காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்குன்னு எவ்வளோ நேரமா? சரி அவர்றி. ட்ரெஸ்ஸை அவருடி. டாங் இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது.
ட்ரெஸ் ஆகுறேன்னு சொன்னேன். இப்போ நீ ஓகே, நான் வந்து கிழிக்கவா? ஆ, நீ கிழிச்சுக்கோடா பொறுக்கி. சரி, அதுக்கு முன்னாடி பால் குடிச்சிக்கோ. நான் உன்னை ட்ரெஸ்ஸை தான் கிழிக்க சொன்னேன், அவுக்க சொன்னேன். சரி சரி, வா அவுத்துக்கோ. சரிடி பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உங்கள்கிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை அவுக்கிறன்ற பேரில் ஃபுல்லாக கிழிச்செறிகிறான். அவங்கள தூக்கி அப்படியே பெட்டில் போட்டுட்டு உங்கள் மடியில் வந்து படுத்துட்டேன். சரி, இப்போ கூட என் பால் ஏன்ச்சு உட்காந்து குடிடா. ஏன்ச்சு உட்காந்தாலாம் சௌகரியமாக இருக்காதுடி. இப்படி படுத்துட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதுவும் ஒன்று இப்படி ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டே குடித்தா அப்பா அவ்வளோ நல்லா இருக்குடி. ஹெவன். என்னடா பொறுக்கி மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஆமாண்டி, பொறுக்கி தான். என்ன பண்ணுவ? சொல்லு. அங்கே நக்கவா? ஏன் போடா பொறுக்கி. என்ன சும்மா பொறுக்கின்ட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோத்தான் மொபைல் 3 நாள் என்கிட்ட சிக்குனது பத்தலையா? பத்தலை. இன்னும் கொடுத்தா வாங்கிப்பேன். அவ்வளோ ஆசையா மேடம்க்கு? ஆமாண்டா பொறுக்கி. அது சரி, அச்சன் பண்ணணும். சரி, என் பால் குடிக்கணும். இந்தா ஏச்சிப்ப எங்கே கும்மி கொஞ்சம். சொல்லு, குமிஞ்சிட்டேன். எங்கே இருக்குடி? இதை குடிக்காம ஒரு இதுடி குடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டில் கொண்டு போய் அவன் வாயை வைப்பான். அவ்வளோதான், வச்ச வேகத்தில் ஒரு பைட்டை. நீங்கள் செத்துட்டீங்க. ஸோ வலி தாங்க முடியல. அவனை அப்படியே தள்ளி விட்டுறீங்க. அம்மா வலிக்குதுல பொறுக்கி நாயே. கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இருக்க மாட்டேன். அவங்க கடிச்சா வலிக்கும்ல, இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே போட்டு அவனோட செஸ்ட்டில் நீங்கள் கடிக்கிறீங்க. அப்போ அவன் வந்துட்டு அதை விட டபுள் மடங்காக துடிக்கிறான். வலிக்குதுடி பைத்தியக்காரி, என்னடி பண்ணிகிட்ருக்க? எனக்கு வலிக்குது, உனக்கு வலிக்குதுன்னா எனக்கு என்ன இனிக்குதாடா பொறுக்கி? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? உன்னை கல்யாணம் பண்ணும்போதே எல்லாத்துக்கும் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தான். மூடிட்டு வந்து பால் கொடுக்க மாட்டேன் போட ஆயிடுச்சு. ஏய், என்னை தாண்டி போயிடுவல்ல? போயிடுவேண்டா, போடி பார்க்கலாம். எங்கே என் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்க முடியாது, போடி வெளில போடி. நீ போடா, இது என் வீடு. நான் போனேன், எவனும் என்னை எதுவும் கேட்க மாட்டான். நீ போவியா? சொல்ல போவியா? தெரியுதில்ல, இப்போ மூடிட்டு வந்து பட்றி. ஏய், அதுக்குன்னு என் நான் 3 நாளாக உன்னோட தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரே ஒரு நாள் லீவு தான். லீவ்லாம் கிடையாது, நீ சாகிற வரைக்கும் இப்படி தான் பண்ண. அப்போ திடீர்னு பேபி ஃபார்மானா அப்போ ஒரு 10 மாதம் ஒன்று விட்டுருவான், திருப்பி ஆரம்பிப்பண்டி. சரியான ஆள் தான்டா நீ, சரியான ஆள் தான். என்னமோ பொறுக்கி வேலைலாம் பார்த்துட்ருக்க. அது தாண்டி அது சரி சரி, இந்தா குடிச்சிக்கோ, கடிக்காமல் குடி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவனும் குடிக்கிறான், குடிச்சிட்டு அப்படியே தூங்கிக்கிறான். நீங்கள் வந்துட்டு காட் தூங்கிட்டான், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றீங்க. அப்போது டாங் வந்துட்டு யாருக்கு டிக்டஸ் கொடுத்த? உனக்கு தான் டாங் இப்படின்னு பண்ணி கொடுத்தேன். ஓ, அது சரி சரி, ஃபஸ்ட்டு கேட்டல கட்டி பிடிச்சிக்கோ. தூங்கும்போது கூடவா கட்டி பிடிச்சிட்டு தூங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏஞ்சி பண்ணவா? இல்லை இல்லை இல்லையா? ஓகே ஓகே, நான் தான் வரேன். நீ பண்ணேன் இந்த மிளகு என்ன பண்ணலாம்? நீ குடிச்சிக்கோ, நீ தான் இப்போ ரொம்ப பேடாக இருப்பேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அது பால் சூடாக இருக்குன்னா பார்க்கல, அப்படியே கடைன்னு எடுத்து குடிச்சிட்டு டாங்க டைட்டாக ஹக் பண்ணி படுத்துடுறீங்க. அப்போ டாங்க வந்துட்டு அவ்வளோ தூக்கமா பின்னி இருக்காதா? 3 நாளும் தூங்கலடா. இப்போ படுத்துனா நான் 1 வாரம் எல்லாமே எழுந்திருக்க மாட்டேன். சரி, 1 வாரம் நீ தூங்குறப்ப நான் மாற்ற பண்ணுறேன். டீ பொறுக்கி தூங்கும்போது கூட வாட என்னை விட மாட்டேன். ஆமாண்டி, விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நானும் எழுந்துச்சி உனக்கு கம்பெனி கொடுப்பேன்.
ஆஹா, அப்போ சரிடி, கம்பெனி கொடுத்தா சரிதான். ஆ ஹே ஹே வலிக்குதுடா, இப்போதான் போடுறான், அங்கே எங்கேயுமே போட்டு அமுதாதுடா. சும்மாவே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, இதில் எச்சா வேறு அமுத்துனா சத்தியமாக என்னால் முடியாது. டாங் ப்ளீஸ் உம்மா இரு. டாங் வேண்டாம், எனக்கு எரியுது. பேசாம இரு, உன் ஹேண்ட் அங்கே கொண்டு போகாத ப்ளீஸ். பேசாம இருடா, வலிக்குது பொறுக்கி, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக அடிக்கிறீங்க. ஓகேடா, இதை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் கொண்டு போனேன்னா அப்புறம் என்னை அசிங்கமாக கேட்பாங்க இந்த ஹேட்டர்ஸ். நீலாம் ஒரு ஆர்மியா அப்படின்ட்டு ஆர்மிஸ்லேயே கேட்பீங்க. ஸோ நான் இதுக்கு மேலே போடல, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டீப்பாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டோரி, ரியல் லைஃப்பில் பிடிஎஸ் அப்படி கிடையாது. அதுக்குன்னு நான் வந்து உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்லையா, எப்படி வந்துட்டு அவங்க இப்படி போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கருத்து சொல்கிறேன்னு 4 பேர் வருவீங்க. ஸோ அப்படி யாருன்னா வந்தீங்கன்னா என்கிட்ட வந்து மூக்கு உடச்சிக்கிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஓகேடா, இது வந்து நான் எனக்காக என்கிட்ட கேட்ட ஆர்மிஸ்க்காக நான் போட்டது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பலை. ஓகேடா, சலோ, நீ கேட்ட மாதிரி ஹாப்பியாக ஹாட் ஸ்டாண்ட் போட்டுட்டேன். என்ஜாய். தென் என்ன சொல்லணும்னு நினச்சேன், என்னமோ நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஓகேடா, டாட்டா, பை பாய் சார். அங்கே